ஒவ்வொரு மாசமும் சம்பளம் சரியா வருது. ஆனா மாச கடைசியில பேலன்ஸ் மட்டும் எப்படி ஜீரோ ஆகுது? அதுவும் 30,000 சம்பளம் வாங்குறவருக்கும் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவருக்கும் ஒரே பிரச்சனை. ஏன்னா பிரச்சனை சம்பளத்துல இல்ல, நம்ம பேங்க் அக்கவுண்ட பயன்படுத்துற முறையில தான். ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட் உண்மையிலேயே போதுமா? வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பற்றி பெரிய பெரிய வார்த்தைகள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். இது கவின், 28 வயசு, ஐடி கம்பெனில வேலை. ஒவ்வொரு மாசமும் சம்பளம் சரியா வரும். ஆனா ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல தான். அதுல தான் சம்பளம் வரும், இஎம்ஐ போகும், பில்ஸ் பே பண்ணுவார், யூபிஐ யூஸ் பண்ணுவாரு, ஷாப்பிங் பண்ணுவாரு, சேமிக்கவும் முயற்சி பண்ணுவாரு. எல்லாமே ஒரே அக்கவுண்ட். ஒரு நாள் கவினுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எனக்கு ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட் தான், அது போதாதா? இந்த கேள்வி கவினோடது மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேரோட கேள்வி. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு எத்தனை பேங்க் அக்கவுண்ட் வேணும், ஏன் வேணும், அதை எப்படி பயன்படுத்தணும், எல்லாமே தெளிவா தெரியும். நம்மள பெரும்பாலானவங்க இப்படிதான் இருக்கோம். சம்பளம், செலவு, சேமிப்பு, எமர்ஜென்சிக்கு வைக்கிற பணம் எல்லாமே ஒரே அக்கவுண்ட். அதனால பேலன்ஸ் இருக்கு. ஆனா அந்த பேலன்ஸ்ல எவ்வளவு செலவுக்கு, எவ்வளவு சேமிப்புக்கு, எவ்வளவு எமர்ஜென்சிக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுதான் பெரிய பிரச்சனை. அடுத்தது, இந்த மாசம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம்னு நினைப்போம். ஆனா அதே அக்கவுண்ட்ல இருந்தா அடுத்த யூபிஐ பேமெண்ட், அடுத்த ஆன்லைன் ஷாப்பிங், அடுத்த கார்ட் ஸ்வைப், சேவிங்ஸும் சேர்ந்து போயிடும். ஒரு விடயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணுக்கு தெரிஞ்ச பணம் கைக்கு வர்றது ரொம்ப ஈஸி. அதனால தான் மாச கடைசியில பணம் எங்க போச்சு அப்படின்னு யோசிக்கிறோம். எமர்ஜென்சி வந்தா சேவிங்ஸ் இல்ல, கிரெடிட் கார்டு தான். இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. சம்பாதிக்கிற பணத்துக்கு சரியா வேலையை பிரிச்சு கொடுக்கணும். ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கும் ஒரே ஒரு பொறுப்பு. ஒன்று செலவுக்கு, ஒன்று சேமிப்புக்கு, ஒன்று எமர்ஜென்சிக்கு, அவ்வளவுதான். முதல் அக்கவுண்ட் சேலரி அண்ட் ஸ்பெண்டிங் அக்கவுண்ட். சம்பளம் முதல்ல இங்கே தான் வரும். ரெண்ட்டு, இஎம்ஐ, கரண்ட் பில், கிராசரிஸ், யூபிஐ, கிரெடிட் கார்டு பேமெண்ட், தினசரி வாழ்க்கை முழுக்க இந்த அக்கவுண்ட். ஆனா இதுல ஒரு தவறு மட்டும் செய்யாதீங்க, இதுல சேவிங்ஸ் அமௌண்ட் வைக்காதீங்க. ஏன்னா செலவுக்கு பயன்படுத்துற அக்கவுண்ட்ல சேவிங்ஸ் உயிர் பழைக்காது. ரெண்டாவது அக்கவுண்ட் இதுதான், சேவிங்ஸ் அக்கவுண்ட். இதுக்கு ஒரே ஒரு வேலை, சேமிக்கிறது. சம்பளம் வந்த உடனே ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் முதல்ல இந்த அக்கவுண்ட்க்கு, மிச்சம் தான் செலவுக்கு. இன்னும் ஒரு டிப், இந்த அக்கவுண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு வேண்டாம், யூபிஐ வேண்டாம், அடிக்கடி பேலன்ஸ் கூட பார்க்காதீங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத பணம் கைக்கும் வராது. அதுதான் பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். மூணாவது அக்கவுண்ட் எமர்ஜென்சி அக்கவுண்ட். இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இன்சூரன்ஸும் இல்லை. இது உங்க பாதுகாப்பு. ஹாஸ்பிட்டல் பில், வெஹிக்கிள் ரிப்பேர், வேலை போயிட்டா சில மாசம் வாழ்க்கை நடத்துறதுக்கான பஃபர் அமௌண்ட். முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சது 3 மாச செலவுக்கு இந்த அக்கவுண்ட்ல வச்சிருங்க. ஒரு வேலை எடுத்தாலும் திரும்ப நிரப்பிடுங்க. இப்போ சேலரி டேயை இமேஜின் பண்ணுங்க. பழைய சிஸ்டம், சம்பளம் வந்துச்சு, எல்லாமே ஒரே அக்கவுண்ட், செலவு செலவு செலவு, மாச கடைசியில மிச்சம் இருந்தா சேவிங்ஸ். ஆனா புதிய சிஸ்டம் அப்படி இல்லை. சம்பளம் வந்த உடனே முதல்ல சேவிங்ஸ், அடுத்தது எமர்ஜென்சி, மீதம் தான் ஸ்பெண்டிங். இதுதான் பணம் சேமிக்கிறவங்களுக்கும் சேமிக்க முடியாதவங்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். இந்த வீடியோல ஒரே ஒரு வரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணுக்கு தெரியாத பணம் கைக்கும் வராது. அதனால தான் தனி அக்கவுண்ட், தானியங்கி டிரான்ஸ்ஃபர், மன நிம்மதி. இது ஃபினான்ஸ் ட்ரிக் இல்லை, ஹியூமன் சைக்காலஜி. கவின் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. 3 அக்கவுண்ட், 3 வேலை, அவ்வளவுதான். இப்போ பேலன்ஸ் பார்த்தா குழப்பம் இல்லை. எது செலவு, எது சேமிப்பு, எது எமர்ஜென்சி, எல்லாமே தெளிவு. சில நேரம் நம்ம வாழ்க்கையை மாத்துறது அதிக பணம் இல்லை, சரியான சிஸ்டம். இப்போ சில காமன் கொஸ்டின்ஸ். 3 அக்கவுண்ட்னா சார்ஜஸ் வராதா? மினிமம் பேலன்ஸ் எப்பவும் மெயின்டைன் பண்ணுங்க. மேனேஜ் பண்றது கடினமா? ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் போட்டுட்டீங்கன்னா வேலையே இல்லை. எல்லாம் ஒரே பேங்க்ல இருக்கணுமா? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு வசதியா இருந்தா போதும். இப்பவே 3 அக்கவுண்ட் ஓபன் பண்ணணுமா? இல்ல, முதல்ல சேலரி அக்கவுண்ட், அடுத்தது சேவிங்ஸ் அக்கவுண்ட், எமர்ஜென்சி அக்கவுண்ட கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கலாம். ஒரு தடவை ரீகப் பண்ணலாம். முதல் அக்கவுண்ட் சம்பளம் மற்றும் செலவு, இது உங்க இன்றைய வாழ்க்கைக்கு. ரெண்டாவது அக்கவுண்ட் சேமிப்பு, இது உங்க எதிர்காலத்துக்கு. மூன்றாவது அக்கவுண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட், இது கடினமான நேரத்துக்கு. பணம் அதிகமா இருக்கணும்னு இல்லை, சரியான இடத்துல இருக்கணும். அதுதான் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல 35,000 ரூபாய் சம்பளம் ஆனா சேமிப்பு 0, என்ன காரணம்?
குறைவான சம்பளத்துல கூட எப்படி சேமிக்க ஆரம்பிக்கலாம் அதை பத்தி பார்க்கலாம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம் உங்க பாதை.